ஒருத்தன் வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இந்த உலகத்துல நீ எங்க தேடினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்கள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி பேச போகிறோம். இது வந்து நம்மளோட விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. படத்தோட பேர் ஆரியன். இதை பிரவீன் கே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். படத்துடைய ஓப்பனிங் சீனில் நீங்கள் சில பேர் பார்த்துருந்தீங்கன்னா என்னன்னு தெரியல. ஓப்பனிங் சீன் வந்து நம்ம செல்வராகவன் வர்றாரு. அங்கே வந்து ஒரு டிவி ஷோ நடக்குது. அது வந்து ஸ்ரத்தா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போதே அவர் வந்து கொஞ்சம் சைக்கோத்தனமாக பேசுகிறாரு. அப்போ ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்கிறாரு. இங்கே வந்து சில கொலைகள் நடக்க போகுது அப்படிங்கிறாரு. சொல்லும்போது கையில் ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு. துப்பாக்கியை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, முதல்ல அவர் என்ன சொல்கிறார், முதல் கொலை வந்து என்னை நானே பண்ணிக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும், இதை உங்களால் தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவர் ஷூட் பண்ணிட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் எங்கே கொலைகள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி சொன்ன நேரத்தில் கொலைகள் நடந்து அந்த கொடைக்கானல் சீரியல் கில்லிங் கேஸ் சால்வ் பண்ணாரு. கொலை நடக்கிறதுக்கு சரியா 1 மணி நேரம் முன்னாடி கொல்ல போற கேரக்டர் பேரை வெளிப்படுத்துவேன். அப்போ வந்து நடுவில் இந்த இன்பிட்வீன் டயத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வேறு சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு மக்கள்கிட்ட. போலீஸ் வந்து ரொம்ப குழம்பி போகிறாங்க. எப்படிதான் ஒரு இறந்து போனவர் வந்து கொலை பண்ண முடியும், இறந்து போனவரால் இவ்வளோ கொலைகள் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறாங்க. கொலை பண்ணப்பட்டவங்க எல்லாருமே வேறு ஒரு பின்புலத்தில் இருக்கிறவங்க. ஒருத்தர் வந்து செக்யூரிட்டியாக இருக்கார், ஒருத்தவங்க வந்து டான்ஸராக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து துப்புரவு தொழிலாளராக இருக்காங்க. இப்படி பல கேட்டகரியில் வந்து அவங்க கொலை செய்யப்படுறாங்க. ஒன்று தொடர்பு இல்லை. அப்போ வந்து இதை விசாரிக்கிறதுக்காக விஷ்ணு விஷால் வர்றாரு. அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு டைவர்ஸ் பண்ணவர் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க. இந்த கேஸை வந்து அவர் விசாரிக்கிறாரு. ஆகா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, இறந்து போன ஒருத்தர் வந்து சொல்கிற மாதிரி கொலைகள் நடக்குது. அப்போ வந்து இந்த கொலைகளை உயிரோடு இருக்கிற யார் தானே பண்ணணும், அதுக்கான மோட்டிவ் என்னன்னு நம்ம யோசிச்சா இந்த மாதிரி இந்த படம் போகவே இல்லை. இப்படி கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு ஏதோ இன்வெஸ்டிகேஷன் நோக்கி போகிறாங்கன்னு நம்ம பார்த்தா அது வேற ஒரு டைரக்ஷனில் போய் வெறும் படம் முடிவில் உபதேசமாக முடியும். நீங்கள் வேணா காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க, பட் they will die. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை எடுத்துக்கிட்டு வித்தியாசமான ஒன்லைனையும் எடுத்துக்கிட்டு நம்ம அழகாக அதை நேரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த திரைக்கதை வந்து வலுவாகவும் இல்லை, சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சரியாகவும் கன்வே பண்ணவும் இல்லை. அதாவது ஒரு சைக்கோ த்ரில்லர் பாணி கதைகளில் 2 ஆஸ்பெக்டில் படம் இருக்கும். ஒன்று வந்து இவருடைய யார் கொலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவாக கண்டென்ட் இருக்கும், கொலை செய்யப்படுறவங்க அப்பாவியாக இருப்பாங்க. அல்லது கொலை செய்யப்படுறவங்க வந்து மோசமானவங்களா இருப்பாங்க, கொலை செய்கிறவர் வந்து நல்லவராக இருப்பார். ஆடியன்ஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கணும் அப்படின்றது தான் டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். ஆனால் இந்த 2யுமே இவர் மைண்ட்லேயே வைக்கல. கொலைகள் ஒரு பக்கம் நடக்குது, இவர் பாட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காரணத்தை நோக்கி நாங்கள் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போனால் அது ஒரு ரீசனே இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு வந்து போகிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து இந்த இடத்துல வந்து படம் ரொம்ப தொய்வாக வந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த திரைக்கதையில் இந்த இடத்துல வந்து நகரும்போது ரொம்ப தொய்வாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ரொம்ப தொய்வாக இருக்குது. படம் நேரடியாக ஒரு த்ரில்லருக்கான ஒரு விஷயத்தை கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டோம், அதை வந்து விவரிக்க தெரியாத மாதிரி இந்த டைரக்டர் வந்து நிறைய இடங்களில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் விஷ்ணு விஷால் படத்தில் வந்து ஒரு த்ரில்லர் எடுத்தாருன்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராட்சசன் படம் தான் அவர் பண்ணியிருப்பார், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் உட்காந்தா இது வந்து நமக்கு அந்த ஒரு உணர்வை வந்து கொடுக்கல அப்படின்னு தான் நம்மளுடைய விஷயத்தில் வந்து சொல்ல வேண்டியிருக்கும். அவனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நெகோஷியேட் பண்ண பார்ப்போம். ஏன் இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொள்றாருன்னு தெரியல. பப்ளிசிட்டி ஸ்டண்டா. அதே மாதிரி அவர் விஷ்ணு விஷால் வந்து மீசை எடுத்துட்டு கொஞ்சம் தாடியோடு நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பும் அவருடைய உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா அது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கான உடல் அமைப்பாக அது இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் போலீஸ் ஆஃபீஸராக நடித்த எல்லா படங்களுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் அதை வந்து அவர் சரியாக பண்ணலைன்னு தான் சொல்லணும். 2 ஹீரோயின் இருக்காங்க. அதில் ஸ்ரத்தா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹீரோயின் வந்து ஏதோ வர்றாங்க போகிறாங்க, அதாவது இவர் ஒய்ஃபாக நடிக்கிறவங்க வந்து ஒரு ஹீரோயின்னு ஒரு இருக்கணுமே அப்படின்றதுக்காக ஒருத்தர் ஹீரோயினை வச்சுருக்காங்க. ஸ்ரத்தா ஓரளவுக்கு கொஞ்சம் கதையை நகர்த்திட்டு போகிறதுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா செல்வராகவன் தான். அவர் வந்து சில காட்சிகளில் வந்தால் கூட கரெக்டாக அவருடைய கேரக்டரும் வசன உச்சரிப்பும் வந்து நம்ம மைண்டில் ரொம்பவே நல்லா நிற்கிது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தில் ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு. பாடல்கள் பெருசாக வந்து நம்ம மனசில் நிற்கல. ஆனால் பின்னணி இசை நல்லா இருக்குது. பின்னணி இசை ஓரளவுக்கு நம்ம ரசிக்கும்படி தான் இருக்குது. ஒளிப்பதிவும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒளிப்பதிவு வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒளிப்பதிவை வந்து அவங்க கரெக்டாக வந்து அந்த இதில் வந்து அந்த மீட்டரில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படத்தினுடைய மிகப்பெரிய தவறு என்பது அல்லது குழப்பம் என்பது கதை அல்ல. எடுத்துக்கொண்ட கதை எதுவாக வேணுமா இருக்கலாம். ஆனால் கொண்டு போன விதமும் அதுக்கு கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட், அதாவது ஃபைனலாக இந்த காரணத்துக்காக அது நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு தெளிவு இல்லை படத்தில். அதாவது திரைக்கதையிலுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு தெளிவில்லை. அதனால் இந்த படத்தை நம்மளால் வந்து பெரிய அளவில் கொண்டாட முடியல அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படம் வந்து பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா ஆதரவுகளுக்காக. நன்றி, வணக்கம்.